இந்த பதிவை அதிவேகமாக பகிர்ந்து இந்தியா முழுக்க 150 கோடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் 8 கோடி மக்கள் எல்லாருக்குமே போய் நம்மளுடைய வீடியோ சென்று அடைஞ்சால் மட்டும்தான் நம்ம நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு நம்மளோட வீடியோ அதிகமாக எல்லா மக்களுக்கும் போய் ரீச் ஆகலை. நம்மளுடைய சமூக சேவையை அதிக அளவில் பகிர்ந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. ஏன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக அவங்களால முடிஞ்சதை ஒரு 5 10 ரூபாயோ 100 ரூபாயோ 200 ரூபாயோ இந்த மாதிரி அவங்க பதிவு பண்ணுறாங்க. இருந்தாலுமே அது போதுமான தொகையாக நமக்கு இது வரைக்கும் சேரல. இது வரைக்கும் நமக்கு ஒரு 5 லட்சம் ரூபா கிட்ட நம்ம மக்கள் கொடுத்த காசு. எல்லாருமே அந்த உழைக்கும் மக்கள், கஷ்டப்படக்கூடிய மக்கள், அன்றாட கூலி வேலைக்கு போகக்கூடிய மக்கள், அவங்களால முடிஞ்ச உதவிகளை கொடுத்தாங்க. இது வரைக்கும் நம்ம 5 லட்சம் ரூபா நம்ம ஆதரவற்ற மக்களுக்காக சேமிப்பில் வச்சுருக்கோம். ஏன்னா 72 லட்சம் ரூபா அப்படிங்கிறதுனால அந்த இடத்தோட எஸ்டிமெண்ட் இன்னும் நிறைய மக்களுக்கு போய் நம்மளுடைய வீடியோ ரீச் ஆணுச்சுனாவே கண்டிப்பாக அந்த தொகை கிடச்சிரும். அது மூலிமா அந்த இடமும் கட்டிடமும் வாங்கி அவங்கள பராமரிக்கிறதுக்கான வேலைகளை நம்ம தொடங்கிடலாம். அதனால் இப்போ பார்க்குற மக்கள் ஒரு அளவுக்கு தான் நம்ம வீடியோ தெரிய வந்திருக்கு. நம்ம முழுமையாக எல்லாருக்கும் தெரியணுன்னா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போட்டிருக்க ஒவ்வொரு பதிவையும் ஷேர் பண்ணி உலகம் முழுவதும் கொண்டு போய் இதை ஒரு நல்ல மனிதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்கக்கிட்டலாம் காட்டி முழுமையாக அவங்களுக்கு இது இந்த பதிவு அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கணும் அவங்க நினச்சாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்க இந்த பதிவை பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச தொகையை கொடுத்தாவே நம்ம இந்த மிகப்பெரிய ஒரு இல்லத்தை, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு இல்லத்தை ரெடி பண்ணி தமிழ்நாடு முழுவதும் ரோட்டோரத்தில் படுத்த படுக்கையில் இருக்கவங்கள எல்லாரையும் அழைச்சிட்டு சட்ட ரீதியாக அழைச்சிட்டு நம்ம அவங்களுக்கு சரியான முறையில் அவங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். அவங்கள ஒரு தங்கும் இடம், போட்டுக்க ட்ரெஸ்ஸு, நல்ல உணவு, நல்ல குடிநீர், அது மாதிரி ஒரு இயற்கையான அவங்களுக்கு ஒரு இயற்கையான ஒரு இடம், இதெல்லாம் நம்ம அமைச்சு கொடுத்து அவங்க சுதந்திரமாக அவங்க நல்லபடியாக அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகணும். அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து நம்ம மக்கள்கிட்ட பதிவு கேட்டுக்கிட்டு இருக்கோம், உதவி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த பதிவை பார்க்குற நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அந்த ஆதரவற்ற மக்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, கைகால் முடியாதவங்க, புண்ணோட சீ வச்சு சலம் வச்சு அந்த புழு வச்சு ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க, இவங்களெல்லாம் ஒவ்வொரு அந்த இப்போ ஒரு கட்டிடம் கட்டி அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு இடத்த ரெடி பண்ணி ஒரு பக்கம் முடியாதவங்க, இன்னொருத்தவங்க இன்னொரு பக்கம் கால் கை அடிபட்டு அந்த புண்ணோடு இருக்கிறவங்க, இன்னொரு பக்கம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, இது மாதிரி அறைகள் சரியான முறையில் ரெடி பண்ணி அவங்களெல்லாம் நம்ம தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு அவங்களாம் தூய்மையான ஒரு மனிதர்களை மாற்றும் வரை அவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க சந்தோஷமாக இருந்துட்டு போகும் வரை நம்மளுடைய கண்காணிப்பும் அவங்களுக்கான தேவைகளும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதை நீங்கள் எல்லோரும் பார்க்க தான் போகிறீங்க. ஏன்னா எல்லா வீடியோவும் நாங்கள் வெளியிட்டுக்கிட்டு தான் இருப்போம். இது மக்கள்கிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் செய்கிற சேவையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஒரு உண்மையான இடத்துல இப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம மக்கள் எல்லாருமே சேர்ந்து உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பிறப்பும் இறப்பும் அதை தாண்டி நான் இல்லாவிட்டாலும் அது பேசும் பொருளாக மாறும். சமூக சேவை பாரதி மோகன் அறக்கட்டளை எனக்காக இயங்கப்பட்டதில்லை. இது மக்களுக்காக, மக்களுடைய ஒரு நல்ல செயலுக்காக தொடங்கப்பட்டது. அவங்க அதில் இருந்து பயனடைஞ்சு அவங்க நல்லா இருக்கிற வரைக்கும் என்னுடைய கடுமையான அந்த சேவைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.